அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 444 மேஜிக் டே. தேதியும் 4, மாதமும் 4, நம்ம செய்ய போகின்ற அற்புதமான நேரமும் அந்த 4 மணி தாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சரியான முறையில் கேட்டாலே போதும், நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தியே தீரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 444 மேஜிக் டேயை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இது மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல்ஸ் டே மேஜிக் நம்பர் அப்போ நம்மளும் இந்த பதிவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். மாதம் ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு டக்குன்னு கிளிக் ஆயிரும், சிலருக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். ஆனால் மனம் தளராமல் தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கான என்ன வேணுமோ விஷயங்கள், அந்த ஒரு வரத்தை, அந்த ஒரு வேண்டுதலை நம்ம தொடர்ந்து கேட்க கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இதற்கு முழுக்க நம்பிக்கை மட்டும் தாங்க மூலதனமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கையோடு செய்கின்ற, ஒரு பாசிட்டிவாக செய்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே 100% நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி நம்பிக்கை இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டோடு நம்ம கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரையே பண்ண வேணாம். ஏன்னா டபுள் மைண்டு யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால் நிச்சயம் எனக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும், என்னுடைய விஷயங்கள் எல்லாமே நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டு மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க. நாளைக்கு இதற்கான அற்புதமான நேரம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 444 மேஜிக் டே காலையில் வரக்கூடிய 4 மணிலேருந்து 4:59 மணி வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய 4 மணி 44 நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான நிமிஷம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தை எடுத்துக்கலாம். இல்லாட்டி அதே மாதிரி நமக்கு மதியான நேரத்தில் அந்த மாலை பொழுதில் வரக்கூடிய 4 to 4:59, இதில் வரக்கூடிய 59 நிமிஷங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இதில் வரக்கூடிய 4 மணி 44 நிமிஷம், அதாவது கரெக்டாக அந்த 444ங்கிறது நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, இந்த எல்லாமே நிச்சயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பிரபஞ்சமானது நமக்கு நடத்தி தரும். இந்த 444 அப்படிங்கிற எண்ணுக்கான என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி நம்முடைய அந்த தேவதைகள் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம் பார்த்தீங்களா, வாழ்க்கையுடைய நம்ம ஒரு கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் கண்டிப்பாக இந்த தேவதைகளுடைய அந்த ஒரு பாதுகாப்பு வளையமானது இருந்து நமக்கு எப்பயுமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். அப்படிங்கிறத அதை குறிக்கிறதுக்கு தான் இது மாதிரி இந்த 444 444 இது மாதிரியான எண்கள் நம்முடைய கண்களில் எப்பயுமே தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த 444 மேஜிக் டேயில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஆனால் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதற்கு தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் போதுங்க. கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நாளைக்கு நமக்கு இது எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் 4 மணிக்கு நிறைய பேர் அதிகாலை நேரம் எழுந்திருப்போம், அந்த நேரம் உங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா, இப்போ பீரியட்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம், இல்லை வேறு ஏதாவது நமக்கு தீட்டுகள் ப்ராப்ளம், அப்படி எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு கிடையாது. யார் வேணாலும் எப்பயுமே எங்கே வேணாலும் செய்யலாம். அமைதியான ஒரு சூழல், மனசுக்குள்ளே முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியோடு நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அதை மட்டும், அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க. காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த 4 to 4:59 மணிக்குள்ளே இன்பிட்வீனில் நீங்கள் காலையில் ஏந்திரிக்கிறவங்களா இருந்தால் அந்த டைம் பண்ணலாம். இது பிரம்ம முகூர்த்த நேரம் வேறு நமக்கு. எப்பயுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எது பண்ணாலுமே சக்ஸஸ் தான். அதுவும் இந்த 444ஓட சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு டபுள் சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த மதியானம் அந்த வரக்கூடிய நேரத்தில் பண்ணுங்கள். இதில் 444 அந்த 4:44ங்கிற ஒரு டைம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைம். உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா நமக்கு அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க.
இதில் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிளாக் மட்டும் ஸ்கெட்ச் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எந்த ஸ்கெட்ச் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெட் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் எடுத்துக்கலாம், ப்ளூ எடுத்துக்கலாம், அதை எது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 444 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி இலை மேலே நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கான ஏதாவது ஒரே ஒரு ஆசைகள், உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ, என்ன கோல்ஸ் வேணுமோ. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பணம் வேணும் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு பணம் வந்து கிடைத்து விட்டது, நமக்கு எதுவுமே எல்லாமே நடந்து முடித்த மாதிரி அப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எழுதணும். அதாவது இப்போது சொந்த வீடு நமக்கு ஒரு கட்டணும்னு இருக்கும், ஆனால் நம்ம கையில் பணம் இருக்காது, வருமானங்கள் கம்மியாக இருக்கலாம், நம்ம ஏதாவது லோன் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம மனசுக்குள்ளே இப்படி 1000 விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே அந்த டைம் திங்க் பண்ணாமல் நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே குடி போகிறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கீங்க, சொந்த வீடு எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம அந்த பிரியாணி இலையில் எழுதணும். இவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம எழுதிட்டு அந்த பிரியாணி இலைக்கு பின்னாடி தான் நம்ம எழுதக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர் 1176 1176. இந்த ஒரு நம்பரானது நமக்கு நம்ம என்ன நினச்சி இப்படி கேட்குறீங்களோ, அதாவது இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேட்குறப்ப நமக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து அதை இம்மீடியட்டாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரிக்ஸ்க்கான ஒரு எண் தான் இந்த 1176. அதனால் எப்பயுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப உங்களுடைய ஆசைகள் நீங்கள் இது மாதிரி எழுதிட்டு இந்த 1176ங்கிற ஒரு நம்பரை மனசில் நினச்சிக்கலாம். இது மாதிரி இல்லாட்டி பிரியாணி இலையில் இப்படி எழுதலாம். இப்படி எழுதி கேட்குறப்ப நமக்கு இமீடியட்டாக அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நாளைக்கு பிரியாணி இலையில் உங்களுடைய ஆசைகள் மட்டும் எழுதிட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எழுதிட்டு அதற்கு பின்பக்கம் 1176 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு கையோட மனசுக்குள்ளே கையில் நீங்கள் வச்சுட்டு 4 தடவை நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கான அந்த ஆசைகளை மனசுக்குள்ளே நீங்கள் 4 தடவை சொன்னாலே போதும் வாய் விட்டு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு காலையில் வரக்கூடிய நேரம் இல்லாட்டி நாளைக்கு மாலையில் வரக்கூடிய நேரம் ஒரு முறை பிரியாணி இலையில் எழுதுகிறோம், 4 முறை அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறீங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அந்த பிரியாணி இலையை எடுத்துகிட்டு ஒரு கேண்டில் இல்லாட்டி விளக்கில் நம்ம காமிச்சிட்டு அதை ஃபுல்லாக அதை பொசுக்கி எரிஞ்சதுக்கப்புறமேட்டு அதனுடைய சாம்பலை ஒன்று கிச்சன் சிங்கில் விட்டுடலாம், இல்லாட்டி செடியில் போட்டலாம், இல்லாட்டி மொட்டை மாடி பால்கனியில் போய் நின்றுட்டு இப்படி கையில் வச்சுட்டு அப்படி ஊதி விட்டுடலாம். நம்மளுடைய விஷயத்தை நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம கன்வே பண்ணிட்டோம். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய நம்ம என்ன முயற்சிகள் எடுக்க போகிறீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் இது பண்ணுறீங்களோ, இந்த பிரபஞ்சத்துடைய துணையோடு அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்க நமக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக துணை புரியும். அதற்கு இந்த ஏஞ்சல் எண்களும் நம்மளை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடே. இதை செய்யறதுக்கு அதிகபட்சமாக நமக்கு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போதும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 444 அமையலாம். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மனசில் ஆசையோ அதை நீங்கள் மனசில் வேண்டிட்டு 444 தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி 444 பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகளை கனவுகளை எல்லாமே நடத்தி கொடுக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.